Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi wahda wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi wa ashabihi wa atba'ihi wa ahli baitihi ajma'in amma ba'd. அன்புக்குரிய சகோதரர்களே, முழு உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவர்களும் ரமலானுடைய மாதத்தில் 14வது நோன்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 14வது தினம், அதாவது ரமலானுடைய மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தினத்திலே தான் சத்தியமா அசத்தியமா என்பதை நிரூபிக்கக்கூடிய பத்ருடைய யுத்தகலம், பத்ருடைய யுத்தம் இந்த தினத்தில் தான் நடைபெற்று முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் இந்த பத்ருடைய யுத்தத்திலே வெற்றியை கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இன மக்களும் நிம்மதியற்ற ஒரு நிலைமையில், நிம்மதியற்ற ஒரு சூழலில், உயிருக்கு பயந்தவர்களாக, உயிருக்கு அஞ்சக்கூடியவர்களாக, தன்னுடைய உயிருக்கு என்ன நடக்கும், தன்னுடைய உயிருக்கு உத்தரவில்லாமல் இன்று முழு உலகத்திலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சினை, எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் மக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். கொலை செய்யப்படக்கூடிய மக்கள் எதற்காக வேண்டி கொலை செய்யப்படுகின்றார்கள்? கொலை செய்தவர்கள் நாம் இவனை எதற்காக வேண்டி கொலை செய்தோம் என்று தெரியாத அளவுக்கு இன்று கொலைகள் உலகத்திலே அடர்ந்தேறிக்கொண்டே போகின்றது. அதிலும் இஸ்லாமிய நாடுகளை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக சிரியாவை எடுத்துக்கொண்டால், சிரியாவில் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அன்புக்குரியவர்களே, பலஸ்தீனை எடுத்துக்கொண்டால், பலஸ்தீனிலும் அதாவது லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்ரவேலர்களால் லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள், வயோதிபர்கள் என பல ஆயிரக்கணக்கான மக்கள் 2023 முதல் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அன்புக்குரியவர்களே, அந்த பலஸ்தீனுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால், அதாவது 528 நாளாக இன்று அந்த நாட்டிலே யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல் யுத்த நிறுத்தம் செய்யப்பட்டு 58வது நாள் இன்று மிகவும் பயங்கரமான ஒரு அட்டாக் நடைபெற்று, ஒரு தாக்குதல் நடைபெற்று, அதிலும் 500க்கும் அதிகமான அப்பாவி உயிர்கள் கொலை செய்யப்பட்ட நாள், கொடூர இஸ்ரவேலர்களால் கொலை செய்யப்பட்ட நாள் இன்றைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அமெரிக்கா ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக யெமனில் ஒரு தாக்குதலை நடத்தி அதிலும் அதிகமான ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இதுவெல்லாம் எதற்காக? இந்த மனித படுகொலைகள் எதற்காக உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது? முஸ்லீம்கள் சண்டை செய்தால், முஸ்லீம்கள் யாருடையாவது பிரச்சினைப்பட்டால் அவர்களுக்கு என்ன பெயர் வைப்பார்கள்? அடுத்தவர்கள் டெரரிஸ்ட், பயங்கரவாதி, தீவிரவாதி என்ற பெயர்களை வைப்பார்கள். ஆனால் இவ்வளவு நாளாக 528 நாட்களாக இஸ்ரவேல் பலஸ்தீன் மக்களை, பச்சிளங்குழந்தைகளை, பெண்களை, வயோதிபர்களை கொத்து கொத்தாக குவித்திருக்கின்றது. விறகுகள் போன்று அந்த ஜனாசாக்களை அடக்கக்கூடிய காட்சி, அடுக்கி வைக்கக்கூடிய காட்சிகளையெல்லாம் நாங்கள் அல் ஜசீரா மூலமாக, ஏனைய இன்டர்நேஷனல் தொலைக்காட்சிகளின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் யாராவது முஸ்லீம்களுக்கு டெரரிஸ்ட், முஸ்லீம்களுக்கு பயங்கரவாதிகள் என்று சொல்வது போல இந்த இஸ்ரவேலர்களுக்கு டெரரிஸ்ட் என்று யாராவது முத்திரை குத்திருக்கின்றார்களா? பயங்கரவாதி என்று யாராவது முத்திரை குத்திருக்கின்றார்களா? ஒரு முஸ்லீம் செய்தால் அவனை பயங்கரவாதி என்று உடனே முத்திரை குத்தி விடுவார்கள்.
ஒரு முஸ்லீம் செய்தால் அவனை உடனே தீவிரவாதி என்று முத்திரை குத்தி விடுவார்கள். ஆனால் முஸ்லீம் அல்லாத ஒருவன் செய்தால் அவன் பயங்கரவாதியும் அல்ல, அவன் தீவிரவாதியும் அல்ல. அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் 17வது நோன்பிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். 17வது நோன்பு மிக முக்கியமான ஒரு தினம், முக்கியமான சம்பவம் நடைபெற்ற ஒரு தினம். அந்த தினத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். பலஸ்தீனிலே வாழக்கூடிய மக்கள், சிரியாவிலே வாழக்கூடிய மக்கள், நோன்புடைய காலம், ரமலானுடைய காலம், நிம்மதியாக நோன்பு பிடிக்க முடியாது, நிம்மதியாக நோன்பு திறக்க முடியாது, நிம்மதியாக குடும்பத்தோடு வாழ முடியாது, சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ முடியாது. பயத்துக்கும் அச்சத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நோன்பு பிடித்து அவர்களுக்கு ஒழுங்கான ஒரு உணவு இல்லை, ஒழுங்கான தண்ணீர் இல்லை, மருந்து வசதிகள் இல்லை. ஒரு ரொட்டிக்காக வேண்டி நாட்கணக்கில் வரிசையில் நிற்க வேண்டும். இதுதான் இந்த பலஸ்தீன் மக்களுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை, ஏனைய பேசிக் அதாவது தன்னுடைய தேவைகளை ஆடைகளை துவைப்பதற்காக தண்ணீர் இல்லை. இதேபோன்று நோயாளிகளுக்கான மருந்து வசதிகள் இல்லை. இவை அனைத்தையும் இஸ்ரேலுடைய அரசாங்கமும் இஸ்ரேலுடைய இராணுவமும் அப்படியே முடக்கி வைத்திருக்கின்றது. இன்று நடைபெற்ற விடயத்துக்கு வருவோம். இன்று காசா சிட்டி, அதேபோன்று பலஸ்தீனில் உள்ள கான் யூனுஸ் என்ற பகுதி, ரஃபா பகுதிகளில் தீவிர தாக்குதல் நடைபெற்று அதில் 528க்கும் அதிகமான அப்பாவி உயிர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு யார் பொறுப்புதாரி? இவருடைய குடும்பங்களுக்கு யார் பொறுப்புதாரி? அது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய அரசாங்கம் வார்னிங் டு ஈரானுக்கும் அச்சுறுத்தல் செய்திருக்கின்றது. உங்களையும் நாங்கள் தாக்குவதற்கு தயார், உங்களையும் நாங்கள் தாக்க முன்வருவோம் என்று எச்சரிக்கை பண்ணியிருக்கின்றது. ட்ரம் டு ஸ்பீக்ஸ் வித் புட்டின். அதே போன்று எங்களுக்கு தெரியும், ரஷ்யாவுக்கும் அடுத்த உக்ரைனுக்கும் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ட்ரம் என்ன செய்கின்றார்? டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கின்றார்? புட்டின் ரஷ்யாவுடைய அதிபரோட பேச்சுவார்த்தை நடாத்தி கொண்டிருக்கின்றார். இப்போது அவரை நெருக்கி அவரோடு பேச்சுவார்த்தை நடாத்தி கொண்டிருக்கின்றார். அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, ட்ரம்ப் வார்னிங் மெசேஜ் ஃபார் ஈரான். டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்திருக்கின்றார்? ஈரானுக்கான ஒரு அச்சுறுத்தலை விடுத்திருக்கின்றார். நாங்கள் உங்களையும் தாக்குவதற்கு முன் வருவோம் என்ற விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு ஒரு அச்சுறுத்தல் செய்தியை விடுத்திருக்கின்றார். அமெரிக்கா யெமனை தாக்கியதன் பின் அங்கே அமெரிக்காவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் யெமனில் அதிகமான ஆர்ப்பாட்டங்கள் வெடித்திருக்கின்றது. Protest in Yemen after US attack. Hundreds of thousands released in the capital Sana'a. அதாவது யெமனுடைய தலைநகரம் சனாவில் அதிகமான ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏன்? அவர்களுடைய நாட்டை தாக்குவதற்கு அமெரிக்காவுக்கு என்ன உரிமை இருக்கின்றது? என்ன அருகதை இருக்கின்றது? ஏன் அடுத்தவருடைய மூக்கை நுழைக்க வேண்டும்? அடுத்தவருடைய விடயத்தில் ஏன் மூக்கை நுழைக்க வேண்டும்? அவர்களுக்கு தேவையற்ற ஒரு விடயம். அன்புக்குரிய சகோதரிகளே, these days at the beginning several people including children killed in northern Gaza by cruel Israel. அதாவது இன்றைய நாட்களில் இஸ்ரவேலர்களால் அதிகமான காசாவுடைய மக்கள் 500க்கும் அதிகமான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அல் ஜசீராவுடைய தொலைக்காட்சி எங்களுக்கு அறிவிக்கின்றது. அது மாத்திரமல்ல, இஸ்ரேலுடைய இராணுவம் இஸ்ரேல் ஆர்மி சேஸ் இஸ் கண்டக்டிங் எக்ஸ்டென்சிவ் ஸ்ட்ரைக் அகெயின்ஸ்ட் ஹியூமன் ஹமாஸ் டார்கெட் அக்ராஸ் காசா. அதாவது காசா முழுக்க விரிவான ஒரு முயற்சியை செய்வோம் காசாவுடைய மக்களை அழிப்பதற்காக என்று இஸ்ரேலுடைய இராணுவம் செல்லுகின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, Israel has blocked deliveries of humanitarian aid, food, fuel, water and medicine for the past 2 weeks. 2 வாரத்துக்கும் அதிகமாக இஸ்ரேல் என்ன செய்திருக்கின்றது?
காசாவுக்குள் தண்ணீர், உணவு, எரிபொருள், அதே போன்று மெடிசின், மருந்து வகைகள் இவைகளை அனுப்பாமல் 2 வாரத்துக்கும் அதிகமாக அப்படியே அவைகளை தடுத்து வைத்திருக்கின்றது என்பதாக அல் ஜசீராவுடைய தொலைக்காட்சி சேவை சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, தண்ணீர் மனிதனுக்கு இன்றியமையாதது, சாப்பாடு மனிதனுக்கு இன்றியமையாதது. சாப்பாடு ஒரு மனிதனுக்கு கட்டாய தேவை, தண்ணீர் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று. இந்த தண்ணீரும் சாப்பாடும் இல்லாவிட்டால் அவன் எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்? அதனால தான் பட்டினி சாவை கொடுத்தாவது இந்த காசாவுடைய மக்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேல் பிரதமருடைய பெஞ்சமின் நெதன்யாகு, அதே போன்று இஸ்ரேல் இராணுவத்துடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காசா வாட்டர் சப்ளை டிஸ்ட்ராய்ட் மில்லியன் ஆஃப் காசா பீப்புள் வித்தவுட் கிளீன் வாட்டர். அதாவது காசாவில் தேவையான சுத்தமான தண்ணீர் இல்லாமல் மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று செய்தித்தாள்கள் எங்களுக்கு சொல்லுகின்றது. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் shared a statement. Army instructed to take strong action against Hamas. அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களும் இஸ்ரேலுடைய அதாவது பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு எழுத்து மூலமான ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். இராணுவம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியான ஒரு முடிவை, ஹமாஸுக்கு எதிரான உறுதியான ஒரு முடிவை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்று இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரும் இஸ்ரேலுடைய பிரதமர் அவர்களும் அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பார்த்தால் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் பலஸ்தீனை அழிக்க வேண்டும், பலஸ்தீனுடைய மக்களை அழிக்க வேண்டும், அதே போன்று பலஸ்தீனில் உள்ள எல்லா பொருட்களையும் சூறையாட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன், பலஸ்தீன் என்பது யாருடைய பூமி? பலஸ்தீன் என்பது பலஸ்தீனர்களுடைய பூமி. இஸ்ரவேல் என்பது இஸ்ரவேலர்களுடைய பூமி அல்ல. பலஸ்தீனர்கள் எங்களிடத்தில் காணியிருக்கின்றது, வாருங்கள், வீட்டை அமைத்து கொண்டு உட்காருங்கள், உங்களுடைய குடும்பத்தோடு வாழுங்கள் என்று இடம் கொடுத்தவர்களுக்கு இன்று அவருடைய சொந்த பூமியிலே இருப்பதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? நீங்கள் பலஸ்தீன் மக்களை பார்த்து சொல்லியிருக்கின்றார், நீங்கள் எகிப்துக்கு அல்லது ஜோர்டானுக்கு குடிபெயர்ந்து செல்லுங்கள் என்று. எப்படி அவர்களால் செல்ல முடியும்? செல்ல முடியாது. அவருடைய சொந்த பூமியை விட்டுவிட்டு வேறு எங்கேயாவது போய் அகதி என்ற வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டுமா? முடியாது. யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த மனித உள்ளத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்புக்குரிய சகோதரிகளே, அமெரிக்கா ட்ரோன் த மிசைல் இன் யமன் அகெயின்ஸ்ட் ஹூதி. இஸ்ரேல் அட்டாக் வித் சிரியா அண்ட் பலஸ்தீன். இஸ்ரேல் என்ன செய்கின்றது? பலஸ்தீனர்களோடும் சிரியாவோடும் யுத்தம் புரிகின்றது. So many children, women, elders and innocent people have been killing since 2023. 2023 முதல் இதுவரைக்கும் அதிகமான பெண்கள், சிறு குழந்தைகள், வயோதிபர்கள், அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். Where is the world leaders? எங்கே உலகத் தலைவர்கள்? Where is Arab leaders? எங்கே அரப் தலைவர்கள்? Where is Islamic country leaders? எங்கே இஸ்லாமிய நாட்டுடைய தலைவர்கள்? எங்கே UNO? எங்கே Where is the human rights? எங்கே மனித உரிமைகளுக்கான அமைப்புகள்? இப்படிப்பட்ட தலைவர்கள், இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் எங்கே சென்று விட்டது? ஏன் இவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள்? இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருடத்தையும் தாண்டி அந்த பலஸ்தீனில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்கே அரபு நாட்டு தலைவர்கள்? எங்கே இஸ்லாமிய நாட்டு தலைவர்கள்? எங்கே UNA உடைய தலைவர்கள்? எங்கே மனித உரிமை அமைப்புடைய தலைவர்கள்? எல்லோரும் மௌனமாகவா இருக்கின்றார்கள்? ப்ளீஸ் டோன்ட் see whether they are Muslim or non-Muslim. அவர்கள் முஸ்லீம்களா முஸ்லீம் அல்லாதவர்களா என்பதை பார்க்க வேண்டாம். பட் ஹியூமன் பீயிங், அவர்கள் மனிதர்கள் என்பதை மாத்திரம் பாருங்கள்.
உங்களுடைய குழந்தைக்கு இப்படியான ஒரு நிலைமை வந்தால், உங்களுடைய குடும்பத்துக்கு இப்படியான ஒரு நிலைமை வந்தால், உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த உறவுகளுக்கு இப்படியான ஒரு நிலைமை வந்தால் உங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு கணம் சற்று சிந்தித்து பாருங்கள். இஃப் யூ ஆர் ஹியூமன் பீயிங், ப்ளீஸ் ஹெல்ப் டு சால்வ் த ப்ராப்ளம் and try to bring firm decision to stop war. நீங்கள் மனிதாபிமானம் உடையவர்களாக இருந்தால் தயவு செய்து நிரந்தரமான யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கும் அதே போன்று அந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கும் ஒவ்வொருவரும் முன்வாருங்கள். From 2023, so many children, women, elders and innocent civilians killed. What is the purpose of genocide? இந்த இனப்பிரச்சினைக்கான நோக்கம் என்ன? தெளிவான நோக்கங்கள் சொல்லப்பட வேண்டும். ஏன் நீங்கள் இஸ்ரவேலர்கள் பலஸ்தீனுக்கு எதிராக யுத்தம் செய்கின்றீர்கள்? அதே போன்று ஏன் சிரியாவுக்கு எதிராக யுத்தம் செய்கின்றீர்கள்? அமெரிக்கா ஏன் யமனில் உள்ள ஹூதிகளுக்கு எதிராக ஏவுகணைகளை வீசி அந்த ஏவுகணைகளின் மூலமாக பல உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றது? இதற்கு என்ன காரணம்? America President said earlier to Palestine people to leave Jordan and Egypt. How they will leave? They are own land. Palestine land is Palestinian own land. In that land, so many companions of Prophet Muhammad sallallahu alaihi wasallam were born. அதாவது அந்த பலஸ்தீன் மக்களை எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் போகும்படி அமெரிக்காவுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தார்கள். அவர்களால் அவர்களுடைய சொந்த நிலத்தை விட்டு செல்ல முடியுமா? அந்த நிலத்திலே தான், அந்த பலஸ்தீனிலே தான் அதிகமான சஹாபாக்கள் பிறந்திருக்கின்றார்கள், அதிகமான நபிமார்கள் பிறந்திருக்கின்றார்கள். அதே போன்று முஸ்லீம்களுடைய முதலாவது கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா அங்கே தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் யாரும் விரும்ப மாட்டார்கள் அந்த இடத்தை விட்டு கொடுப்பதற்கு. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நாங்கள் அதாவது ரமலானில் 17வது நோன்பில் முக்கியமான நிகழ்வு பத்ருடைய யுத்தம் நடைபெற்ற தினத்திலே இருக்கின்றோம். அந்த பலஸ்தீன் மக்களுக்கு, அந்த சிரியாவுடைய மக்களுக்கு, அந்த யமனுடைய மக்களுக்கு, அந்த ஜோர்டானுடைய மக்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை, சுபீட்சமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இந்த ரமலானில் இந்த புனிதமான தினத்தில் இருகரமேந்தி துவா செய்யுமாறு உங்களிடத்தில் பணிவன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.